வணக்கம் அன்பான மாணவ செல்வங்களே. இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது தரம் 10 மற்றும் 11 மாணவர்களுக்குரிய தமிழ் மொழியும் இலக்கியமும் பாடம் சார்ந்து 8வது பாட அலகாக இருக்கின்ற குகப்படலம் தொடர்பான முதல் 2 பாடல்கள் பொருள் விளக்கத்தை அறிந்து கொள்வது தொடர்பாக இக்காணொளி அமைந்துள்ளது. அந்த வகையிலே குகப்படலம் என்பது கம்பராமாயண பகுதியிலே வருகின்ற ராமன் வனவாசம் சென்றபின் ராமனிடம் மீண்டும் அரசாட்சியை ஒப்படைக்க விரும்பிய பரதன் ராமனை தேடி கானகம் செல்கின்றான். அவ்வாறு கானகம் செல்கின்ற போது அங்கே கங்கையாற்றை கடந்து செல்ல வேண்டும். அவ்வாறு கங்கையாற்றை கடந்து செல்வதற்கு குகனது உதவி பரதனுக்கு கிடைக்கின்றது. அவ்வாறு குகனது உதவியை பெற்று கங்கையாற்றை கடந்து சென்றதால் குகப்படலம் என்று அழைக்கப்படுகின்றது. அத்துடன் கங்கையாற்றை கண்டு சென்றதால் கங்கைகான் படலம் என்றும் இப்பகுதி அழைக்கப்படுகின்றது. அந்த வகையிலே தரம் 10, 11 மாணவர்களுக்குரிய பகுதியிலே இருக்கின்ற 8 பாடல்களில் முதலாவது பாடலை இங்கே நோக்குவோம். குகப்படலத்தின் முதலாவது பாடல் வரதன் நாவாயில் ஏறுதல். பாருங்க பிள்ளைகள். சுழித்து நீர்வர துறையாற்றை சூழ்படை கழித்து நீக்கியது என கள்ள ஆசையை அழித்து வேறு அவனி பண்டு ஆண்ட வேந்தரை இழித்து மேலேறினான் தானும் ஏறினான். மறுபடியும் இருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. சுழித்து நீர்வர் துறையாற்றை சூழ்படை கழித்து நீக்கியது என கள்ள ஆசையை அழித்து வேறு அவனி பண்டு ஆண்ட வேந்தரை இழித்து மேலேறினான் தானும் ஏறினான். பார்த்துக்கொள்ளுங்க. சுழித்து நீர்வர துறையாற்றை, நீரானது சுழித்து வருகின்ற கரையுடைய கங்கை ஆற்றினை. சுழித்து நீர்வர துறையாற்று என்பது நீரானது சுழித்து வருகின்ற கரையுடைய கங்கை ஆற்றினை. சூழ்படை, சூழ்ந்து வந்த படையானது, பரதனை சூழ்ந்து வந்த படையானது கழித்து நீக்கியது என கடந்து சென்றது என, சுழி நிறைந்த அந்த கங்கை ஆற்றை சூழ்ந்து வந்த பரதனின் படையானது கடந்து சென்றது என கள்ள ஆசையை அழித்து வேறு அவனி பண்டு ஆண்ட வேந்தரை, கள்ள ஆசையை அழித்து வஞ்சகமான மண்ணாசையை அழித்து, ஏனைய மன்னர்களுக்கு இருக்கின்ற மண்ணாசையை தன்னிடமில்லாது அழித்து வேறு அவனி பண்டு ஆண்ட வேந்தரை, இந்த பூமியை முன்பு ஆட்சி செய்த ஏனைய மன்னர்களை இழித்து மேலேறினான் தானும் ஏறினான். தனக்கு கீழ்ப்பட்டவராக்கி, இழித்து என்றால் பண்பால் தனக்கு கீழ்ப்பட்டவராக்கி மேலேறினான். பண்பால் பரதன் மேல் உயர்ந்து நின்றான், மேலேறி நின்றான். தானும் ஏறினான். பாருங்க போல, இதில் தானும் ஏறினான் என்பது படகில் பரதன் ஏறினான். இப்போ சுழித்து நீர்வர துறையாற்றை சூழ்படை கழித்து நீக்கியது என கள்ள ஆசையை அழித்து வேறு அவனி பண்டு ஆண்ட வேந்தரை இழித்து மேலேறினான் தானும் ஏறினான். நீரானது சுழித்து வருகின்ற கரையுடைய கங்கை ஆற்றினை பரதனை சூழ்ந்து வந்த படையானது கடந்து சென்றது என மனதிலே வஞ்சகமான மண்ணாசையை அழித்து இந்த உலகினை முன்பு ஆட்சி செய்த ஏனைய மன்னர்களை எல்லாம் தனக்கு கீழ்ப்பட்டவராக்கி பண்பினால் மேலுயர்ந்து நின்ற பரதன் தானும் படகில் ஏறினான். நாவா என்பது படகு. மேலேறினான் தானும் ஏறினான். அப்ப மேலேறினான் என்பது பண்பால் மேலேறிய பரதன், தானும் ஏறினான். பரதன் இப்ப படகுல ஏறுறான். அடுத்து 2வது பாடல். சுற்றத்தார் தேவரோடும் தொழ நின்ற கோசலையை தொழுது நோக்கி கொற்றத்தார் குரிசில் இவர் யார் என்று குகன் வினவ கோக்கல் வைகும்
முற்றத்தான் முதல் தேவி. மூன்றுலகம் ஈன்றானை முன்னீன்றானை பெற்றதால் தான் பெறும் செல்வம் ஜான் பிறந்ததால் துறந்த பெரியாள் என்றான். பாருங்க பிள்ளைகள், சுற்றத்தார் தேவரோடும் தொல நின்ற கோசலையை தொழுது நோக்கி கொற்றத்தார் குரிசில் இவர் ஆர் என்று குகன் வினவ கோக்கல் வைகும் முற்றத்தான் முதல் தேவி. மூன்றுலகம் ஈன்றானை முன்னீன்றானை பெற்றதால் பெரும் செல்வம் ஜான் பிறந்ததால் துறந்த பெரியாள் என்றான். சுற்றத்தவர்கள் தேவர்களோடு தொல நின்ற கோசலையை, சுற்றத்தார் தேவரோடும் தொல நின்ற, சுற்றத்தவர் உறவினர்களோடும் தேவரோடும், உறவினர்களாலும் தேவர்களாலும் வணங்குவதற்குரியவராக, உறவினராலும் தேவர்களாலும் வணங்குவதற்குரியவராக இருந்த கோசலையை தொழுது நோக்கி, அந்த கோசலை பிராட்டியை தொழுது நோக்கி வணங்கி பரதனை பார்த்து கொற்றத்தார் குரிசில் இவர் ஆர் என்று, கொற்றம் என்றால் வெற்றி, தார் என்றால் மாலை, குரிசில் என்றால் தலைவன், வெற்றி மாலையை அணிந்த தலைவனே இவர் யார் என்று பரதனை பார்த்து சொல்றார். வெற்றி மாலையை அணிந்த தலைவனே இவர் யார் என்று குகன் வினவ, குகன் கேட்க கோக்கல் வைகும், கோ என்றால் அரசன், கோக்கல் என்றால் அரசர்கள், கோக்கல் வைகும் அரசர்கள் அமர்ந்திருக்கின்ற அல்லது காத்திருக்கின்ற கோக்கல் வைகும் முற்றத்தான் முதல் தேவி. முற்றத்தை உடைய, முற்றத்தான் என்பது முற்றத்தை உடையவன், கோக்கல் அரசர்கள் வந்து காத்திருக்கின்ற முற்றத்தை உடையவன் தசரத மன்னன். கோக்கல் வைகும் முற்றத்தான் முதல் தேவி, அத்தகைய தசரத மன்னனின் முதல் மனைவி. இப்போ கோசலைய முதலாவது குகனுக்கு அறிமுகம் செய்கிறான் பரதன், தசரத மன்னனின் முதல் மனைவி. இத்தகைய தசரத மன்னன் அரசர்கள் வந்து காத்திருக்கின்ற முற்றத்தையுடைய தசரத மன்னனின் முதல் மனைவி என்று அறிமுகம் செய்கிறார். அடுத்து தொடர்ந்து மூன்றுலகம் ஈன்றானை முன்னீன்றானை, இந்த மூன்று உலகத்தையும் படைத்த பிரம்மாவை முன்னீன்றானை, பிரம்மாவையே முன் தோற்றுவித்தவனை, அதாவது நாராயணனை, அத்தகைய நாராயணன் அவதாரமாகிய ராமனை பெற்றதால் பெரும் செல்வம், அத்தகைய நாராயணன் அவதாரமாகிய ராமனை பெற்றதால் பெரும் செல்வம் ஜான் பிறந்ததால் துறந்த பெரியாள் என்றான். நான் பரதனாகிய நான் பிறந்ததால் இழந்த பெருமைக்குரியவள் என்று சொன்னான். பாருங்க மரப்பாட்டு இருக்கா திருப்பி. சுற்றத்தார் தேவரோடும் தொல நின்ற கோசலையை தொழுது நோக்கி கொற்றத்தார் குரிசில் இவர் யார் என்று குகன் வினவ. சுற்றத்தவர்கள் தேவர்களோடு, சுற்றத்தவர்களும் தேவர்களும் வழிபடுவதற்கு உரியவராக இருந்த கோசலை பிராட்டியை வணங்கி தொழுது பரதனை நோக்கி, அந்த பரதனை பார்த்து வெற்றி மாலையை அணிந்த தலைவனே, கொற்றம் என்றால் வெற்றி, தார் என்றால் மாலை, குரிசில் என்றால் தலைவன், வெற்றி மாலையை அணிந்த தலைவனே இவர் யார் என்று கூறுமாறு குகன் கேட்க, குகன் வினவ, குகன் கேட்க கோக்கல் வைகும் முற்றத்தான் முதல் தேவி, அரசர்கள் வந்து காத்திருக்கின்ற முற்றத்தை உடைய தசரத மன்னனின் முதல் மனைவி என்று சொல்றான். தொடர்ந்து சொல்றான், மூன்றுலகம் ஈன்றானை, இந்த மூன்றுலகையும் படைத்த பிரமதேவனை முன்னீன்றானை, பிரமதேவனையே முன்பு தோற்றுவித்த நாராயணன் அவதாரமாகிய ராமனை பெற்றதால் பெரும் செல்வம் ஜான் பிறந்ததால் துறந்த பெரியாள் என்றான். அத்தகைய ராமனை பெற்று அனுபவிக்க வேண்டிய அரச செல்வங்கள் எல்லாம் பரதனாகிய நான் பிறந்த காரணத்தால் தற்போது இழந்து போய் நிற்கின்ற பெருமைக்குரியவர் என்று சொல்லி கோசலை பிராட்டிய பரதன் அறிமுகம் செய்கிறான். இப்பாடலிலே தசரத மன்னனின் சிறப்பு, கோசலையின் சிறப்பு, ராமனின் சிறப்பு போன்ற பல்வேறான வினாக்கள் தொடுக்கப்படலாம். இப்பாடல் பகுதியில் வினவக்கூடிய வினாக்கள் தொடர்பாக இன்னொரு காணொளியில் நாங்கள் சந்திப்போம். இது முதல் 2 பாடலுக்கான காணொளி. அடுத்து வரும்
பாடல்களுக்குரிய இவ்விரு பாடல்களாக காணொளிகள் பதிவேற்றப்படும். அதனைத் தொடர்ந்து இறுதியில் அனைத்து பாடல்களையும் சேர்த்ததாக குறுவினா மற்றும் கட்டமைப்பு வினாக்களை நாங்கள் நோக்கலாம். எனவே மாணவ செல்வங்களே, இக்காணொளியை நீங்களும் பார்வையிட்டு பயன்பெறுவதோடு ஏனைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இக்காணொளி தொடர்பான தங்களது கருத்துக்களை பதிவேற்றம் செய்யுங்கள். அத்துடன் எனது தமிழ் படிக்க ஆசை என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்குரிய பாட அலகுகள் ஒவ்வொன்றாக காணொளி வடிவில் பதிவேற்ற காத்திருக்கின்றேன். நன்றி.